மாரி ஆர்கானிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மாரி ஆர்கானிக் சமையலில் நம்ம முளைக்கீரையை வச்சு பொடி மாஸ் பண்ண போகிறோம். முளைக்கீரை முட்டை பொடி மாஸ் செய்ய போகிறோம். 2 முட்டை எடுத்துருக்கோம். அதுக்காக கீரையை நல்லா ஆஞ்சி வச்சுருக்கோம். 2 காஞ்ச மிளகாய் செஞ்சுக்கிறோம். ஆனியன் சின்ன ஆனியன் எடுத்து வச்சுக்கலாம். சின்ன ஆனியன் கீரைக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எவ்வளோ அதிகமாக சேர்க்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே சேர்த்துக்கங்க. ரொம்ப 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 நல்லாயிருக்கும். வாசனை இப்போவே செமையாக இருக்குது. அந்த சின்ன வெங்காயம் போட்ட உடனே அப்போவே ஏற்கனவே நான் வெளியே சொல்லுவேன், ரொம்ப வெங்காயத்தை வதக்க தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ராவாக சேர்க்குறோமோ அவ்வளோக்குள்ளோ ஹெல்த்துக்கு நல்லது. டேஸ்ட்டாக வேணும்னா நல்லா வதக்குங்க, இல்லை ஹெல்த்தியாக வேணும்னா லைட்டாக வதக்குங்க போதும். சின்ன வெங்காயம் அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம். ஸோ லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போவே நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ நல்லா கீரை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம தொக்கும் பண்ணியிருக்கோம். அதை நான் பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதுதான் சேர்க்குறோம். இந்த அளவுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். இது கூட 2 முட்டை சேர்க்க போகிறோம். கீரை பிடிக்காதவங்களும் முட்டை சேர்த்துருக்கிறதால விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட்டு முட்டை சேர்த்துருக்குன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரியாமலே முட்டை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா இதில் முட்டை சேர்த்துருக்குன்னு நம்ம சொன்னால் தான் தெரியாது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கீரை எப்போவுமே மூடி வச்சு செய்யாதீங்க. இட்ஸ் நாட் ஹெல்த்தி. இப்போ லைட்டாக நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக வேக விடலாம். கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் காரமும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் சில்லி போட்டிருக்கோம், ட்ரை சில்லி போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம மசாலாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ மசாலாத்தூள், சில்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். இது நல்லா கிளறிக்கலாம். ஒரே மாதிரி உணவுகளை சாப்பிட்டு நமக்கு போர் அடிச்சிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் செய்கிற நமக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். ரொம்ப வதங்க தேவையில்லை. ரொம்ப டேஸ்டியாக வேணும்னா ரொம்ப வதக்கிங்க. இப்போ 2 முட்டை இதில் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் இருந்தீங்கன்னா 4 முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம்.